ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாம் நடந்தது இல்லையா, பேட்ச் 1 அதில் 665 அப்படிங்கிற கொஸ்டின் கோடில் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்பீடு 405 கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்பீடு எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள், டிவிஷன் வைஸ் ஜிஎஸ்டி, நான் ஜிஎஸ்டி, டீலர்ஸ், ஃபைலிங், மந்த்லி ரிட்டர்ன்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு அதை ஒரே ஹெட்டிங்காக கொடுக்காம மந்த்லி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன அர்த்தம், 2 கால்குலேஷன் நம்ம போடணும். டிவிஷனில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைலிங் வரைக்கும் ஒரு ஹெட்டிங், மந்த்லி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கீழே நம்ம வந்துட்டு டைப் பண்ணுவோம். அப்போது நம்ம 2 கால்குலேஷன் வந்துட்டு போடுவோம். ஸோ கால்குலேஷனெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கால்குலேஷன் வந்துட்டு நம்ம அடுத்து பார்த்துடலாம், சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம ஹெட்டிங்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 65 பேஸ் பண்ணி கால்குலேஷன் போடுவோம். இந்த இடத்துல பாருங்கள், டிவிஷன் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் விட தேவையில்லை. அதே மாதிரி ஜிஎஸ்டி ஸ்லாஷ் கொடுத்து நான் ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துலையும் நம்ம ஸ்பேஸ் விட தேவையில்லை, சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், டேக்ஸ் ஸ்லாப்ஸ் திருச்சி வேலூர் அப்படிங்கிற நமக்கு அந்த ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், அது எல்லாமே சிங்கிளாகவே இருக்குது. அதாவது சிங்கிள் ஹெட்டிங்காக தான் இருக்குது, நம்மளுக்கு டபுள் ஹெட்டிங்காக இல்லை. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஆசஸர்ஸ் இன் நம்பர்ஸ், அது வந்துட்டு 4 காலமுக்குமே பொதுவாக இருக்குது, காமனாக இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு தனியாக கால்குலேஷன் போடுவோம், ஓகேங்களா? லெஃப்ட் சைடு பாருங்கள், பிலோ ருப்பீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இந்த ஆர்எஸ் டாட் கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh, 10 lakh, 5.0, ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸும் வந்திருக்கு, வேர்ட்ஸும் வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம எப்படி அடிப்போம், 10வது டிகிரிலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த வேலூர் அப்படிங்கிற காலம் இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள் 3,001 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கமா வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. வேறு எங்கேயுமே நம்மளுக்கு கமா வந்துட்டு கொடுக்கல. அப்போது காலம், அதாவது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி கமா வந்தாலே நம்ம எல்லா இடத்துலையுமே அந்த கமாவை வந்துட்டு கொடுக்கணும், கொடுத்து தான் நம்ம அடிக்கணும். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, 3 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா கொடுத்துருக்காங்க. அதாவது 001 அப்படிங்கிற அந்த 3 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 3 டிஜிட்டுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே கமா கொடுக்கணும், சரிங்களா? இங்கே பாருங்கள் 10,319 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது லாஸ்ட் ரோவுக்கு முன்னாடி ரோ பாருங்கள். அப்போ நம்ம எப்படி அடிப்போம், 10,319 அப்படிங்கிறது அடிப்போம். இங்கேயும் பாருங்கள் 11,959, 12,733 அப்படிங்கிறத அடிப்போம், சரிங்களா? அதாவது வேலூர் காலமில், மதுரை காலமில், திருநெல்வேலி, இந்த காலம்ஸில் லாஸ்ட்டுக்கு மேலே ரோ, சரிங்களா? அதில் எல்லாத்துலேயுமே நம்ம அந்த மாதிரி தான் அடிப்போம். ஸோ ஒரு இடத்துல கம்மா கொடுத்துருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே 3 டிஜிட், லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட்டுக்கு முன்னாடி கம்மா கொடுத்து நம்ம அடிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்னாகும், கால்குலேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு போட்டு அடிப்போம், ஓகேங்களா? ஸோ இங்கே டேக்ஸ் ஸ்லாப்ஸ் அப்படிங்கிற இடத்துல டி வந்துட்டு யூசின்னு கொடுத்துருக்காங்க. யூசின்னா என்ன அர்த்தம், அப்பர் கேஸ். அப்போ டீங்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு கோடு போட்டிருக்காங்க. அந்த டீங்கிற லெட்டரை நம்ம வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும். மதுரை அப்படிங்கிறதும் அப்பர் கேஸ், ரைட் சைடில் யூசின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மதுரை அப்படிங்கிற இடத்துல எம் அப்படிங்கிற லெட்டரை வந்துட்டு நம்ம கேப்ஸில் அடிப்போம், சரிங்களா? இங்கே 3690 மதுரை காலம் பாருங்கள், மதுரை காலமில் ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், 3690 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு குட்டி குட்டி கோடு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஸ்டெட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வேல்யூவை நம்ம அப்படியே அடிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே வந்துட்டு 1238 அப்படிங்கிறது, அதாவது வேலூர் காலமில் செகண்ட் ரோ பாருங்கள், 1238 அப்படிங்கிற இடத்துல 38க்கு பதிலாக என்ன வரும், 37 அப்படிங்கிற வேல்யூ வரும். 1430, அதாவது திருநெல்வேலி காலமில் தேர்டு ரோ பாருங்கள், 1430, 30க்கு பதிலாக 31 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு வரும். அடுத்த காலம், அதாவது திருச்சி காலமில் 4th ரோ பாருங்கள், 4473, அதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு கீழே குட்டி குட்டி கோடு கொடுத்து ஸ்ட்ரெட்டன் கொடுத்துருந்தா என்ன அர்த்தம், அது அப்படியே நீங்கள் அந்த வேல்யூவை அடிக்கணும் அப்படிங்கிறது. மதுரை காலமில் 4th ரோ பாருங்கள், 6078 அப்படிங்கிறதுக்கு பதிலாக
அந்த 7, 8 அப்படிங்கிற வேல்யூக்கு பதிலாக 7, 3 அப்படிங்கிற வேல்யூ வரும். இங்கிட்ட லாஸ்ட்டில் பாருங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த RS.5.01-10.0 lakhs அப்படிங்கிறது கீழே வந்துடும். சரிங்களா, அந்த வேல்யூ மட்டும் அப்படி ஃபுல்லாக கீழே வந்துடும். கீழே இருக்க வேல்யூ ஃபுல்லாக மேலே போயிடும். அதே மாதிரி இதையும் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. திருச்சி காலமில் இருக்க வேல்யூவை 3798 அப்படிங்கிறது கீழே வரும். 9270 அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு மேலே போயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல RS டாட் அப்படின்னாவே RS டாட் மட்டும்தான் அடிக்கணும். ஸோ சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ருப்பீஸ்னு ஃபுல்லாக அடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு மிஸ்டேக்காக கன்சிடர் ஆயிரும். RS டாட் அப்படின்னு தான் நம்ம அடிக்கணும். சரிங்களா, அங்கே வந்துட்டு ஸ்பேஸ் நம்ம விட தேவையில்லை. சரிங்களா, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி அடிக்க போகிறோம். இப்போ இதுக்கான கால்குலேஷன் நம்ம வந்துட்டு பார்த்துடலாமா? சரி வாங்க இப்போ கால்குலேஷன் பார்த்துடலாம். ஹெட்டிங் வந்து நம்மளுக்கு 2 இதாக கொடுத்துருந்தாங்க. டிவிஷன் அப்படிங்கிறது ஒரு லைனாகவும் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி. அப்போது நம்ம வந்துட்டு அதுக்கு 2 கால்குலேஷன் வந்துட்டு போடுவோம். ஃபார்மேட் பிரகாரம் 65. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் அந்த லைன் இருக்கு இல்லையா, அதோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா 40 மைனஸ் பண்ணுறோம். 25 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 26 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 13 வருது. இது கூட ப்ளஸ் 10 பண்ணுவோம், அப்போ 23. ஃபார்மேட் என்ன, 65ஆல் நம்ம வேல்யூ அந்த டிஜிட் எவ்வளோ இருக்கோ அது மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம். இதுதான் நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. அப்போ 23வது டிகிரியில் அந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங் டிவிஷன் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம அடிப்போம். ஓகேங்களா. அடுத்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்துட்டு அதுக்கான கால்குலேஷன் பாருங்கள். ஃபார்மேட் பிரகாரம் 65, அந்த மந்த்லி ரிட்டர்ன்ஸ் அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 15 மைனஸ் பண்ணுறோம். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 25 வருது. அது கூட ப்ளஸ் 10 ஆட் பண்ணால் 35. 35வது டிகிரியில் அந்த மந்த்லி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்துட்டு நம்ம அடிப்போம். ஓகேங்களா. ஏன் நம்ம வந்துட்டு ஒரே லைனாக அடிக்காமல் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரே லைனாக கொடுக்காம 2 லைனாக கொடுத்துருக்காங்க. அப்போது 2 லைனாக கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த ஸ்பேஸிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75, அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அடிக்கணும். அதனால தான் 2 லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கால்குலேஷன் போட்டு நம்மளும் 2 ஹெட்டிங்காக அடிக்கிறோம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ ஃபார்மேட் பிரகாரம் 75. சரிங்களா, 75 எடுப்போம். ஹைஃபன் லாஸ்ட் காலமில் இருந்து நம்ம வரணும். சரிங்களா, லாஸ்ட் காலமில் எது வந்துட்டு பெருசு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே போட்டிருப்பேன் பாருங்கள். லாஸ்ட் காலமில் திருநெல்வேலி அப்படிங்கிறது இருக்கா, திருநெல்வேலியோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 11. உள்ளே இருக்க வேல்யூஸில் உள்ள வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் கவுண்டிங் அதிகம். சரிங்களா, 12,733 இந்த வேல்யூ. கமா கொடுக்காம விட்டுருப்பாங்க. நம்ம ஒரு இடத்துல கமா வந்தால் என்ன பண்ணணும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கமா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போது 3 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லா காலம்லையுமே நம்ம 3 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா கொடுப்போம். சரிங்களா, அப்போ இந்த காலம்ல எது பெருசு, திருநெல்வேலி கவுண்டிங் தான் பெருசு. அதுதான் வந்துட்டு 11. சரிங்களா, அப்போ இந்த காலமில் 11 திருநெல்வேலி தான் பெருசு. சரிங்களா, அப்போ 11ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல +2 ஆட் பண்ணி தானே போடுவோம். 11னா 13 அப்படின்னு இந்த +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம். இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஸோ மைனஸ் பண்ணால் என்ன வருது, 62. இந்த 62 கீழே கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் அடுத்த காலம் பார்க்கணும். ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் சரிங்களா, ஸோ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் தான் நம்மளுக்கு பெருசாக இருக்குது. சரிங்களா, ஹெட்டிங் தான் நம்மளுக்கு பெருசாக இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் கமா கொடுத்தாலுமே வேல்யூஸ்லாம் வந்துட்டு ஹெட்டிங்க்கு சின்னதாக தான் இருக்குது. அப்போது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு இங்கே திருச்சியிலேருந்து வேலூர், மதுரை, திருநெல்வேலி இது எல்லாத்துலேயுமே ஹெட்டிங் தான் பெருசு. சரிங்களா, இது வந்துட்டு மதுரை 7 டிஜிட்டில் இருக்குது. ஹெட்டிங் தான் நம்ம பெருசு அப்படிங்கிறதுனால ஹெட்டிங் தான் எடுக்கிறோம். 7 + 2 9 மைனஸ் பண்ணுங்கள், 53. இது அப்படி கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது அந்த ஹெட்டிங் தான் பெருசு. சரிங்களா, காலம்லேயே ஹெட்டிங் தான் பெருசு. 7 + 2 9. ஸோ மைனஸ் பண்ணால் 44 கொண்டு வந்துடுறோம். மைனஸ் அடுத்தது திருச்சி அப்படிங்கிறது. ஸோ திருச்சியிலையும் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் பெருசாக ஹெட்டிங் பெருசான்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் தான் பெருசாக இருக்கும். 6 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா, ஸோ 6 + 2 என்ன வரும், ஸோ இது மைனஸ் பண்ணால் 36 வருது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு லைன் வேல்யூ. அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேல் பென்சில் வச்சு இப்படி காலம் லைன் போடுறோம் இல்லையா, அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், கிடைச்ச வேல்யூ கூட +2 ஆட் பண்ணணும். இதுதான் நம்ம எப்போவுமே பார்க்குறது. அப்போது 62 + 2 64, 53 + 2 55, 44 + 2 46, 36 + 2 38. ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் டைப் பண்ணுறதுக்கு.
சரிங்களா? ஓகே. அடுத்து இந்த ஆசஸர்ஸ் இன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 4 காலமுக்குமே நடுவில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அது 4 காலமுக்கும் பொதுவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், 4 காலமுக்கும் பொதுவாக இருக்கனால அந்த 4 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். இந்த வேல்யூ தான் நம்ம எடுப்போம். சரிங்களா? இது நாளையுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நாளையுமே ஆட் பண்ணிங்கன்னா 39 வரும். மைனஸ் இதோட கவுண்டிங் 22. சரிங்களா? மைனஸ் பண்ணால் 17. சரிங்களா? இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். 17 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அடுத்த டிஜிட் 18 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 9 வருது. 9 ப்ளஸ் ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ, இதுதான் லைன் வேல்யூ. ஃபஸ்ட்டு காலம் இது 36. 36 ஆட் பண்ணால் 45. லாஸ்ட்டாக ஃபார்முலேட் பிரகாரம் ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறோம். ஸோ 46. 46 அப்படிங்கிற டிகிரியில் இந்த ஆசஸர்ஸ் இன் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடிப்போம். ஓகேங்களா? அடுத்து நம்மளுக்கு இங்கே இந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 9. ஓகேங்களா? இதுக்கான கால்குலேஷன் என்ன, ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ எடுக்கணும் 36 மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் என்ன 10 மைனஸ் பண்ணிக்கோங்க 26 மைனஸ் அதோட கவுண்டிங் எத்தனை டிஜிட்டில் இருக்குது 9. சரிங்களா? மைனஸ் பண்ணால் 17. 2ஆல் டிவைட் பண்ணணும். 17 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். 18 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 9. 9 கூட ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போது 19. 19வது டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ் அப்படிங்கிறத அடிப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 38 46 55 64 இந்த டிகிரியில் தான் நம்ம வந்து 38ல் திருச்சி வரும், 46ல் வேலூர் வரும், மதுரை 55, திருநெல்வேலி 64. ஸோ ஏன் அப்படின்னா எல்லா காலம்லேயுமே ஹெட்டிங் தான் நம்மளுக்கு பெருசு, உள்ளே இருக்க வேல்யூஸ் இதை விட சின்னது தான். இது எல்லாமே அதாவது இது 6 கவுண்ட்டில் இருக்குன்னா உள்ளே இருக்க வேல்யூ வந்து 5, அதோட கம்மி, அப்படி தான் இருக்குது. சரிங்களா? அப்போ ஹெட்டிங் தான் பெருசு. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரியை டைரெக்டாக இதில் வச்சு அடிச்சிடுறோம். ஓகேங்களா? அப்போது உள்ளே இருக்க வேல்யூஸ் எப்படி இருக்கும், உள்ளே இருக்க வேல்யூஸ்க்கு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்டர் பண்ணி நம்ம அடிச்சிருப்போம். சரிங்களா? ஓகே. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. திருச்சி காலம், வேலூர் காலம், மதுரை காலம், திருநெல்வேலி காலம். இதில் ஒரு சின்ன விஷயம் பாருங்கள், இந்த இடத்துல மட்டும்தான் கம்மா கொடுத்துருந்தாங்க. வேலூர் காலமில் இருக்க ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க வேல்யூக்கு மட்டும் கம்மா இங்கே கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கம்மா கொடுக்கணும்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 டிஜிட்டுக்கு முன்னாடி லாஸ்ட்லேருந்து பாருங்கள் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி கம்மா கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே 3 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம கம்மா கொடுத்துருப்போம். சரிங்களா? இப்போ இங்கே கம்மா கொடுத்து தான் நம்ம அடிச்சிருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கால்குலேஷன் நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த காலமில் பார்த்தீங்கன்னா திருச்சி இந்த ஹெட்டிங்கோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? அப்போது உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா, பார்த்து தானே கால்குலேஷன் போட்டிருப்போம். எல்லா காலம்லையுமே ஹெட்டிங் தான் பெருசாக இருந்தது, வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு சின்னதாக இருந்தது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு நம்ம எது அதாவது இந்த உள்ளே இருக்க வேல்யூஸ் எந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா, அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பார்க்கணும். ஸோ உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். எல்லா வேல்யூஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஜிட் அதாவது 1 2 3 4 5 இது வந்து 5 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ இது எல்லாமே 5 டிஜிட், இது மட்டும்தான் சின்ன வேல்யூ. ஓகே. இப்போ இது எப்படி அடிப்போம், காலமில் எது பெருசு, 5 பெருசா 6 பெருசா, 6 தானே பெருசுன்னு பார்த்தோம், ஹெட்டிங் தானே பெருசுன்னு பார்த்தோம். அப்போது ஃபைன் பண்ண டிகிரி 38. 38ல் நம்ம இதை அடிச்சிருப்போம். உள்ளே இருக்க வேல்யூஸில் 5 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போது நம்ம இந்த ஹெட்டிங்க்கு இந்த வேல்யூவை சென்டர் பண்ணணும். அப்போ சென்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 6 மைனஸ் 5 டிஃப்ரென்ஸ் 1, முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ விடுங்க. இது வந்து 38ல் ஸ்டார்ட் பண்ணுறோம், முன்னாடி ஒரு வேல்யூ விட்டால் 39. 39 அப்படிங்கிற டிகிரியில் 5 டிஜிட்டில் எந்த வேல்யூஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் 39ல் அடிப்போம். ஓகே. மேக்ஸிமம் எல்லாமே 5 டிஜிட் தான், இது மட்டும்தான் நம்மளுக்கு கவுண்டிங் கம்மியாக இருக்குது. இது நம்ம என்ன பண்ணுவோம், சென்டர் பண்ண மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிப்போம். டிஜிட் வைஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும், 6க்கு நேராக தானே 0 வருது. அப்போது 39 40 41 41 அப்படிங்கிற டிகிரியில் இந்த வேல்யூ அடிப்போம். 5 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 39, இந்த குட்டி டிஜிட் மட்டும் இந்த வேல்யூ மட்டும் 41 அடிப்போம். ஓகே. அடுத்த காலமில் பார்த்தீங்கன்னா வேலூர் 7 டிஜிட், உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பாருங்கள். நம்ம எல்லா இடத்துலையும் கம்மா கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே கவுண்டிங் மாறும் இல்லையா. ஓகே. இந்த வேல்யூ தான் பெருசு, 10,319 அப்படிங்கிற இந்த வேல்யூ தான் பெருசு, மற்றது எல்லாமே அதோட சின்னது தான். இப்போ இதோட கவுண்டிங் என்ன, 1 2 3 4 5 6 டிஜிட்டில் இருக்குது.
ஓகேங்களா? அப்போ இந்த காலமில் எது பெருசு? ஹெட்டிங் தான் பெருசு. சரிங்களா? ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 46. ஸோ 46ல் நம்ம வேலூர் அப்படிங்கிறத அடிப்போம். உள்ளே இருக்க வேல்யூஸில் இதுதான் பெருசு. ஸோ நம்ம ஹெட்டிங்க்கு இந்த வேல்யூவை சென்டர் பண்ணணும். அப்போது 7 - 6 டிஃப்ரென்ஸ் 1. முன்னாடி ஒரே வேல்யூ விட்டுறலாம். 47 அப்படிங்கிற டிகிரியில் நம்ம இதை அடிச்சிருப்போம். சரிங்களா? 47 டிகிரியில் இதை அடிக்கணும். அப்போது இது எந்த டிகிரியில் அடிக்கணும்னு தெரியணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு டிஜிட் வைஸ் மற்றது எல்லாமே பார்க்கணும். சரிங்களா? சென்டர் பண்ண மாட்டோம், டிஜிட் வைஸ். அப்படிங்கிறப்போ இது 0க்கு நேராக தான் 3 வரும். ஓகேங்களா? அப்போ 47, 48ல் 0 வருது. அப்போ 48 அப்படிங்கிற டிகிரியில் இந்த வேல்யூ இது எல்லாமே 48 அப்படிங்கிற டிகிரியில் அடிப்போம். இதை எப்படி அடிப்போம்? 3க்கு நேராக தான் 6 வரும். இந்த 3க்கு நேராக தான் 1 வரும். சரிங்களா? லாஸ்ட் 3 டிஜிட்டில் இருக்கு இல்லையா? ஓகே. 47, 48, 49, 50. ஸோ 50 அப்படிங்கிற டிகிரியில் நம்ம வந்துட்டு 6, 7, 6ம் 143யும் அடிப்போம். 48ல் இது எல்லாமே அடிப்போம். இந்த ரெண்டு மட்டும் 50ல் அடிப்போம். ஓகேங்களா? அடுத்து மதுரையோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 வருது. சரிங்களா? இப்போ உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்க்கணும். இந்த வேல்யூ தான் பெருசு. ஸோ இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 6. அப்போ இந்த காலமில் ஹெட்டிங் தான் பெருசு. ஃபைன் பண்ண டிகிரி 55 அப்படிங்கிற டிகிரியில் நம்ம மதுரை அப்படிங்கிறத அடிச்சிருப்போம். இப்போ இந்த காலமில் எது பெருசு? இதுதான் பெருசு. அப்போ ஹெட்டிங்க்கு இந்த வேல்யூவை சென்டர் பண்ணணும். 7 - 6 டிஃப்ரென்ஸ் 1. முன்னாடி ஒரே வேல்யூ விட்டா அடுத்தது என்னது? 56. 56வது டிகிரியில் இந்த வேல்யூ அடிப்போம். மற்ற வேல்யூலாம் டிஜிட் வைஸ் அடிக்கணும். சரிங்களா? அப்போது இந்த 3 அப்படிங்கிறது எங்கே வரும்? இந்த 1க்கு நேராக வரும். அப்போது 56 அப்படிங்கிறப்போ 57 அப்படிங்கிற டிகிரியில் இந்த வேல்யூ, அதாவது 1, 2, 3, 4, 5 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ இதெல்லாமே 5 டிஜிட் தானே. இது எல்லாமே இந்த 57 டிகிரியில் அடிச்சிருப்போம். இந்த 3 டிஜிட்டில் இருக்கு இல்லையா? அது எங்கே வரும்? இந்த 9 எந்த டிஜிட்டில் வரும்? எந்த டிகிரியில் வருது? 56, 57, 58, 59. 59ல் 3 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 59ல் அடிப்போம். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் காலம் திருநெல்வேலி. இதோட கவுண்டிங் 11. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பாருங்கள். இந்த வேல்யூஸ் தான் பெருசு. ஸோ இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 6. இதோட கவுண்டிங் 6. அப்போது 11 - 6. சரிங்களா? இது எந்த டிகிரின்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணணும். அப்போது 11 - 6 நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 5 வரும். சரிங்களா? அப்போ 5ங்கிறப்போ முன்னாடி 3 பின்னாடி 2. அப்போது இது வந்துட்டு எந்த டிகிரியில் நம்ம அடிக்க போகிறோம்? 64வது டிகிரியில் அடிக்க போகிறோம். முன்னாடி 3 அப்படிங்கிறப்போ 64, 65, 66 விட்டுருங்க. 67வது டிகிரியில் இது அடிப்போம். இதுக்கு மற்றதெல்லாம் சென்டர் பண்ணணும். அப்போது இந்த 2 அப்படிங்கிற வேல்யூ எங்கே வருது? 67, 68ல். அப்போ 68வது டிகிரியில் இந்த 5 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாம் 68. இது 3 டிஜிட்டுங்கிறது இந்த 7க்கு நேராக வரும். அப்போ 67, 68, 69, 70. 70வது டிகிரியில் 3 டிஜிட்டில் இருக்கிறது தான் 70வது டிகிரி. 5 டிஜிட்டில் இருக்கிறதுலாம் 68வது டிகிரி. சரிங்களா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் பேட்ச் 1 665 வந்துட்டு நம்ம இந்த கொஷின் பேப்பர் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் மைனராக ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப அது போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ஸோ மைனர் மிஸ்டேக்ஸ்க்கெலாம் மார்க் வந்துட்டு சும்மா ஒரு மிஸ்டேக் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ ரொம்ப வந்துட்டு நீங்கள் அதை யோசிக்க வேண்டாம். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.